ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இது வந்து குக்கிங் எபிசோட். 3 ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒழுங்காக தோசை ஊற்ற வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் அக்காவை கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்க தான் எங்கள் அக்கா. ஹாய் கமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தண்ணி ஊற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அடிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து தோசை ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கல்லை பிடிச்சிருப்பேன், எங்கள் அக்கா தோசை ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுட்டா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா எண்ணெய் ஊற்ற சொல்லி தராங்க. எனக்கு தோசை ஊற்ற ஒழுங்காகவே வராது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் ஒழுங்காக வரும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட வைடா, நேராக வை கல்ல. தோசை ஊற்றலாம். ஏற்கனவே 2வது எபிசோடில் போட்டிருப்பேன் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு. அந்த மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அது புளிச்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு. அதனால தான் தோசை ஊற்றுறேன், இல்லைன்னா ஊற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட். ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுறேன். ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை எப்படி வந்திருக்குன்னு அழகாக. அடுப்பில் வைடா. எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுற்றி ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா. எங்கள் அக்கா தான் எங்கள் வீட்டில் செஃப்பு. இப்போ திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசையை. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோசை. வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி நல்லா வெந்துருச்சு, முன்னாடி மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு காமிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாம்பார் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா தட்டு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரே திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டு எடுத்துகிட்டு. இதை பாருங்க, இதான் நம்ம தட்டு. எங்கள் அக்கா வந்து எடுத்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசையை. நெக்ஸ்ட் தோசை ஊற்று அக்கா. வாட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்குது எண்ணெயில். எப்படி நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆனிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஆனிச்சுன்னு ரொம்ப தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னே தெரியல அடுப்புக்கு. கொஞ்சம் பெருசாக ஊற்றுறேன் தோசை. இப்போ பெருசாக ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. பெருசாக ஊற்றிடுச்சு. எண்ணெயில் தண்ணி இருக்குது. எண்ணெயில் தண்ணி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வெடிச்சுது. வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா திருப்பி போட போகிறா ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட போகிறா. வாங்க நண்பர்களே, திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ தோசை வந்துடுச்சு. கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணுவேன். இது பண்ணிங்க, பொறுத்துங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இதாகிடுச்சு, கருகிருச்சு தோசைக்கல். தோசை கல் இல்லை, தோசை கரண்டி. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்கவே விடுறது இல்லை. கருக தோசை கல்லுக்கும் தோசை கரண்டிக்கும் வித்தியாசம் தரும். எனக்கு கருக வச்சுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்காவை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிடலாம். ஐயோ கீரை விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தோசை நாய்க்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும்க்கா. என்ன ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி எடுத்துட்டு வரேன். எங்கள் அக்கா போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு தாகடிக்குதான். இப்போ வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா தண்ணி குடிக்கிற சாக்கில் ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா ஹாட் பாக்ஸில் தோசையே போடுங்க. இப்போ வந்து தோசையை திருப்பி போட்டுடலாம். இதை ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம்.
ஓகே ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. ஹாட் பாக்ஸில் கரெக்டாக செட் ஆகுது. இப்போ நான் அதுக்கு போடுறேன். கீழே போட்டுடா, 2 தோசை இந்த மாதிரி கீழே போட்டுடா. திருப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்க. ரொம்ப வருது தீ. போய் எண்ணெய் எடுத்துட்டு வா, போ, நான் பார்த்துக்கிறேன். இது விளக்குக்கு எண்ணெய் எடுத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் விளக்குக்கு. விளக்குல எண்ணெயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உரியுது ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்காவை கொளுத்தி என் கையை நான் கொண்டிருப்பான். சாரிடா. தோசையை எடுத்து போட்டு தோசை எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வச்சு பிடிச்சிக்கோ. இப்போ வந்து மொத்தம் நம்ம வந்து 3 தோசை ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4வது தோசையை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக வை. நேராக வையின்ன என்னால் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தோசையாக ஊற்றுறேன். தோசையம்மா தோசை, கிரிஞ்சு பண்ணாத அக்கா தோசை தோசை, கிரிஞ்சு பண்ணாத அக்கா சுட்ட தோசை நல்லா தான் இருக்கும், திங்க நல்லா இருக்கும். தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. திருப்பி போடுங்க அக்கா. இரு, நான் வேகவே இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்சா மாதிரி இதுவாகுது. திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாட் பாக்ஸை மூடி வைனா. ஹாட் பாக்ஸ் எதுக்கு திறந்து வச்சிருக்க? ஹாட் பாக்ஸை மூடி வைக்கணும். மூடி வைக்கா. நாலு தோசை வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து போட்டுக்கலாம். பெரிய தோசை அப்பாக்கு, அதுக்கு சின்ன தோசை வந்து அம்மாவுக்கு, அதுக்கு பெரிய தோசை வந்து அக்காவுக்கு, சின்ன தோசை எனக்கு. எங்க வீட்டு தோசை சைக்கோவே வந்தா. நான் தான் தோசை சைக்கோ. அதிக தோசை நான் சாப்பிடுவேன். என்ன ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் 5வது தோசை. தோசை சைக்கோ சாப்பிட்டா தோசை சைக்கோவே பண்ணுறேன். தண்ணி குடிச்சிட்டேன். எங்கள் அக்கா போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. எடுத்து போட்டுடலாம். திருப்பி போட்டான்ப்பா. உலக அதிசயம், மழை பெய்ய போகுது. திருப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா உலக அதிசயம்ன்றா ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்துருச்சு. இங்கே கொடு. இப்போ வந்து பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சுட்ட தோசை அழகாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.